ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாலா டெஸ்ட்நெட் ஆப் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ டெஸ்ட்நெட் பிடிசி வச்சு பண்ணி நிறைய பெரிஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து V2லேருந்து V3க்கு வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி மைக்ரேட் பண்ணுறது வந்து ரிலாக்ஸ் பண்ண பார்த்தா அதுவும் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் வந்து கிவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் தான். ஸோ அது பெய்டு டோ வச்சு தான் நான் வாங்கினேன். ஸோ டெஸ்ட்நெட் டிபிடிசி வந்து வரும். ஸோ 0.1 தர தான் இருக்கேன். ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி பார்க்க போகிறோம். அந்த V2ல இருக்குல்ல, ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு அது V3 கொண்டு போக போகிறோம். ஸோ நியூ யூஸரும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பாதி வீடியோவில் வந்து பார்க்குறோம் நியூ யூஸர் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து V2லேருந்து எல்லாம் எப்படி ரிவர்ஸ் கொண்டு வரது அண்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி V3க்கு கொண்டு போகிறது அதெல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ V3 போனீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய பெனிஃபிட் வந்திருக்கு. ஸோ பர்சன்டேஜாக ஏற்றிக்கிறாங்க. ஸோ பெரி கிடைக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ 1.2x கூட மேலே கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பழைய யூஸராக இருந்தால் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1.2x கூட மல்டிபர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த NFTலாம் வந்து கொடுக்க போதா சொல்லிக்கிறாங்க. ஸோ NFT இப்போதைக்கு வரல. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மைக்ரேஷன் மட்டும் இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு யூஸர் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓல்டு யூஸர் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண எல்லாமே டெபாசிட் எல்லாமே ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நியூ யூஸர் பண்ணுற மாதிரி திருப்பி பண்ண வேண்டியது. ஸோ நியூ யூஸர் அது கூட பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூஸர் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரைட்டாக பண்ண வந்து எப்படி எல்லா ஃபண்டையும் ரிட்டர்ன் கொண்டு வரது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம V2ல இருக்கிறோம். ஓகேவா. ஸோ V2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஏர்ன் பண்ணி முடியலாம். ஸோ லாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன் டேவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்தராக வந்து அக்குமுலேட் ஆகாது, ஏறாது. ஓகேவா. ஸோ இப்போ ஏன் பண்ணால் வந்து இப்போ நம்ம V2லேருந்து V3க்கு வந்து மைக்ரேட் ஆக போகிறோம். ஸோ மைக்ரேட் பண்ணி எப்படி பார்ப்போம். ஸோ மேலே வந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்குது V2லேருந்து V3க்கு. ஸோ கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா வந்து அது V3 போயிடும். பட் அப்படி போகும்போது என்ன ஆகுனா உங்கள் வாலெட்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ அகைன் நீங்கள் வந்து கொடுத்து உங்கள் வாலெட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் V3 கொண்டோமோ. ஸோ V3லும் பார்த்தீங்கன்னா வந்து 6.63 வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் அங்கே எவ்வளோ வச்சுருந்தீங்களோ அது அப்படியே மைக்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ உங்கள் ரெஃபரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 0ல் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து வெர்ஷன் 2ல் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த V2லேருந்து நம்ம எல்லாம் கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு V2க்கே நம்ம திருப்பிட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம அதில் ஸ்டேக் பண்ண அந்த LP எல்லாம் மின்ட் பண்ணல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வாலெட் நீங்கள் மெட்டாமாஸ்க் கூட கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் V2 போர்ட்ஃபோலியோவில் இருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மொத்த டெபாசிட் அமௌண்ட் காட்டுதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் LP டோக்கனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம LP டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணியிருப்போம்ல அதை ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணணும். ஸோ கிளிக் கொடுத்துட்டு நான் டோட்டல் அமௌண்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம லிக்விடிட்டி கொடுத்து தான் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணதை வந்து அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம லிக்விடிட்டி போய் ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ லிக்விடிட்டி வந்து யூனிஸ்வாப்பில் பண்ணோம்ல அது வந்து பார்த்தா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஸ்டேக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தா அன்ஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அன்ஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க மேலே கெட் LP டோக்கன் இருக்குல்ல அது குத்தினா யூனிஸ்வாப்குள்ளே போகும். இங்கே போய் நீங்கள் வந்து லிக்விடிட்டியை நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணது மஸ்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ மேலே வந்து பாருங்கள் இங்கே யுவர் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கா. ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணேன் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிமூவ் லிக்விடிட்டி கொடுத்துப்போம். ஸோ ஒரு டைம் கொடுக்கும்போது பாருங்கள் மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. அது ஏனே தெரில. ஸோ எல்லோரும் இப்போ அதிகமாக பண்ணுறதால ஃபீ வந்து அதிகமாக போகுது. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கேட்குறாங்கன்ட்டு 0.02 இது கம்மியாக ஒரு டைம் 0.02 கேட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அப்ரூவலுக்கு தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் வாலெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கன்ஃபார்ம் வாலெட்டில் பாருங்கள். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் இதை நெட்வொர்க் வாலெட்டில் போய் பார்க்கலாம். கேஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரைட். இப்போ கிளிக் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி ரிமூவ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ சில டைம் வந்து பார்த்தா அது காட்ட மாட்டுது, எரர் ஆகுது. ஸோ ஃபெயில்டு ஆகும். ஸோ ஃபெயில்டு ஆனால் நீங்கள் அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த LP டோக்கன் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணது இங்கே வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் இப்போ யாழ போய்க்கோங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டுது மீன்ஸ் நம்ம எரர். ஓகேவா. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. இப்போ பாருங்கள் 0 காட்டுது மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட யாழ டோக்கனாக இருக்கும். ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பட்டன் இருப்பாங்க. ஸோ இந்த சைடு ஸ்வாப் பட்டன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா யாழ டோக்கனும் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் YBTCயாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா. ஸோ YBTC நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து போய்டும் பாருங்கள். LP டோக்கனும் போய்டும். ஸோ நம்ம வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ YBTC தான் இருக்கும்.
இங்கே மேலே க்ரீன் கலரில் கிளிக் கொடுத்து கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ YBTCயை அகைன் வந்து TBTCயாக நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி TBTCயாக மாற்றிக்கலாம். பட் இப்போ கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ TBTCயை நீங்கள் இப்போ மாற்றணுமா கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மாற்றணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் பண்ணாலே போதும். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம அகைன் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நியூ யூசர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நியூ யூசர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா வந்து ஸோ நியூ யூசர் ஓல்டு யூசர் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா வந்து ஸோ இந்த க்ரீன் கலர் இப்போ நீங்கள் லாகின்லாம் பண்ணிவிட்டு பழைய வீடியோ பாருங்கள். ஸோ லாகின்லாம் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலருக்குள்ள தொட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அக்கௌண்ட் TBTC இருக்கும். ஓகே, யூனிசெட் வாலெட்டில் அந்த TBCTயை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி YBTCயாக மாற்றிக்கலாம். ஸோ YBTCயாக மாற்றி சேம் ரேட்டு தான். ஓகேவா? நீங்கள் திருப்பி எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேஸ் ஃபீ போகும். பட் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஃபீல் சிப்போலி வச்சு தான் போகும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம V2ல முடிச்சிட்டோமா. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா V3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் ஆக போகிறோம். ஜஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு நம்ம V3 கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எல்லாம் டெபாசிட்டில் 0 இருக்குல்ல. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ அந்த V3க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி காட்டும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கா, இது கிளிக் கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ என்கிட்ட BTC YBTC ரெண்டுமே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிஸ்டார்ட் வாலெட் கனெக்ட் பண்ணால் தான் கிளிக் ஆகுது. நீங்கள் வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லுத்தையும் நீங்கள் மாற்றிட்டு ரிட்டர்ன் கொண்டு வரலாம். இப்படி இருக்குல்ல. ஸோ வந்து மறுபடியும் TBTCயாக மாற்றிட்டு அகைன் TBTCலேருந்து நீங்கள் YBTCயை கொண்டு வந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்று மட்டும் மாற்றுறேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இப்போ மாற்றும் போது TBTCயாக வரமாட்டேங்குது. ஓகே, அது கொஞ்சம் பிரச்சனை வைக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வரமாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு சீக்கிரம் வரமாட்டேது, லேட்டாக கூட வருது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து YBTC அப்படியே வச்சுக்கிறேன். சும்மா ஒன்றே மட்டும் மாற்றி பார்த்தேன். பாருங்கள், எனக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. ஸோ அது வரத்துக்கு டைம் எடுக்கலாம். ஓகே, நம்ம இருக்கிற 5 வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் TBTC வந்து YBTC டக்குன்னு வந்துடுது. நியூ யூசர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள். ஓகே, எல்லாம் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மின்ட் இது இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து வால்ட் கிரியேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ வால்ட் கிரியேஷன் மீன்ஸ் நீங்கள் YU டோக்கனை மின்ட் பண்ண போகிறீங்க, லைக் நியூ யூசர் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, 5 இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.6 இல்லை 3 கூட மாற்றிக்கலாம். நம்ம விருப்பம் தான். ஒரு 2.8 வச்சுக்கிறேன். ஏன்னா பாதி நம்ம வந்து இது ப்ரொவைட் பண்ணுறோம், லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அதுக்காக. இல்லை நீங்கள் இந்த அதிகமாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டு இங்கே வந்து மேக்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து கிரியேட் வால்ட் கொடுக்குறேன். ஸோ அது வந்து வால்ட் கிரியேட் ஆகும். ஸோ நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூ டோக்கன் அதிகம் பண்ணுறேன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்டேக்கிங் இருக்குது, அதுக்காக தான். ஓகேவா? டைரக்ட் ஸ்டேக்கிங் ஒன்றுக்கு, அது நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூ டோக்கன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து புது யூ டோக்கன் வித் நியூ கான்ட்ராக்ட் அட்ரஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் குழப்பமும் வரும். ஸோ நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா 2 யூ டோக்கன் காட்டும். ஒன்று வந்து பழசு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக V3க்காக வந்தது. ரைட்டிங் வந்து இப்போ டோக்கன்ஸில் காமிச்சிச்சுன்னா ஓகே, உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். இல்லை எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இந்த வர இங்கே யூ இருக்கா, இதான் பழசு. இப்போ புது யூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ புது யூ வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாற்றியாச்சா, யூ டோக்கன் கொண்டு வந்துட்டோமா. இப்போ வந்து நம்ம கோ டு வால்ட், நம்ம வால்ட்டை வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன் போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் LP டோக்கன் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேக் LP டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் LP எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு காட்டவே இல்லை. அது இப்போ தான் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சேன். நம்ம இதில் தான் V3 பண்ணுறோம். ஸோ யூனிசாப்லேயும் V3 கார்டு சொல்லி அந்த V3ல பண்ணிட்டா அது உங்களுக்கு வராது. அதில் பார்த்தீங்கன்னா நீ V2ல தான் பண்ணணும். ஸோ நான் இப்போ கிளியராக காட்டுறேன் பாருங்களேன். ஸோ உங்கள் வால்ட் கனெக்டர் வந்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து YBTC அதை நம்ம கொடுப்போம். ஸோ அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டெஸ்ட்நெட் போர்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம்ல, அது பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ அது கொடுத்துட்டு YBTC கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்லேயே வரும் YBTC உங்கள்கிட்ட இருக்கிறது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூ டோக்கன் பண்ணுறீங்கல்ல, ஸோ யாலா ஸ்டேபிள், இது நல்லா பாருங்கள். பழசு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் 1Cயில் முடியும், இது கிடையாது. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8339 இருக்குல்ல. ஸோ இதுதான் நமக்கு தேவை. இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். கொடுத்துட்டு ஸோ புதுசாக கேட்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ பொசிஷன் V2லே இருக்கட்டும், அதை நீங்கள் பண்ணாதீங்க. V3 மாற்றிடாதீங்க. ஏன்னா V3 மாற்றி தான் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஓகே, இது மேக்ஸிமம் கொடுத்தா இது வராது. ஸோ நம்மள்ட்ட BTC அதிகமாக இருக்கா. ஸோ BTCக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துப்போம். ரைட். இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, கொஞ்சம் யூ டோக்கன் இருக்கும். அது எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மிச்சமாக யூ டோக்கன் வச்சு நீங்கள் ஃபுல்லாக இதில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் மாதிரி தோணுது. இன்னும் ஒரு டைரக்ட் ஸ்டேக்கிங் ஒன்று இருக்குது. ஓகே, லிக்விடிட்டி ஸ்டேக்கிங்ட்டு அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ டோக்கன் மட்டும் டேரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ டோக்கனும் கிடைக்கும். ஸோ பெரிஸும் கிடைக்கும். பட் பெரிஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு அங்கே வந்து பாருங்கள் V2ல இருக்கா. ஸோ வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாலா பேஜுக்கு போயிடுங்க. ஸோ போய்ட்டு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க.
அது போதும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே எல்பி டோக்கன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்டேக் மட்டும் கொடுங்க. ஸோ ஸ்டேக் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பெரி போர்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஸோ பெரி லீடர் போர்டு இப்போ பெரி போர்டுக்கு வந்துருச்சு. ஸோ உங்கள் டோட்டல் பெரிஸ் வந்து காட்டும். நீங்கள் டெய்லி செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு சம்திங் ஏதோ இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ டோட்டல் பெரிஸ் டோட்டல் 7 காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம 7 டைம் வந்து செக்இன் பண்ணிக்கிறேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ ரெஃபரலுக்கு ரிவார்டு ஏற்றுறாங்க 15%லேருந்து 18% கொண்டு வந்துட்டாங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி டோக்கன் பண்ணோம்ல. ஸோ எல்பி டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.04 பெரிஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வேலை ஸ்டேக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த யூ டோக்கன் வேல்யூ, அதாவது $1 கணக்கு வச்சு $1 வந்து 0.04 தராங்க. ஸோ இதுவே வந்து இன்னொரு மெத்தட் நம்ம வந்து பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிளிக் கொடுத்துட்டு கேர்ன் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ ஸ்டெபிலிட்டி பூல் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி பூல் போயிட்டிங்கன்னா ஸோ உங்கள்ட்ட இருக்க அந்த யூ டோக்கனை வந்து டேரெக்டாக எந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக பண்ணுறதுக்கு அது வந்து எவ்வளோ நமக்கு தராங்க பார்த்தீங்கன்னா 0.03 தான் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்களா, ஸ்டேக்கிங் ரிவார்டு தனியாக இருக்குது ஓகேவா. ஸோ லிக்விடேஷன் கெயின் இருக்குது பாருங்கள். ஸோ YBTஸும் தருவாங்க. ஸோ டோக்கன் ரிவார்டாக யூ டோக்கனும் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பெரி தான் இப்போ நீங்கள் முக்கியம் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்பியிலே கொடுத்துடலாம். இல்லை நமக்கு இந்த டோக்கன் கொஞ்சம் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்தீங்கன்னா ஸோ பெரிஸும் வரும் அண்டு இந்த டோக்கன்ஸ் வரும். என்ன இப்போ 4 3 பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பெரிஸ் வந்து இதில் கிடைக்குது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு ஓகேவா. ஸோ இன்னொரு ஒன்று இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் டோக்கன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு USDC கன்வெர்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் தருவாங்க. USDC எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே வந்து பாருங்களேன். ஸோ உங்கள் ஃபாசெட் இருக்குது. ஸோ இந்த ஃபாசெட்டில் போய்ட்டு இங்கே YUSDC கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வீக்லி ஒன்ஸ் 500 கொடுப்பாங்க. ரொம்ப பெருசு இல்லை. நீங்கள் இன்கேஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து யூ டோக்கனாக மாற்றினீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்டு இருக்குது. ஸோ நான் கிளிக் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் படி கொடுத்துக்கிறாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக வந்து 1 lakh டோக்கன் தான் போல். ஸோ முன்னாடியே கிளைம் பண்ணிட்டேன்னா அதுவும் கிடைக்காது. ஸோ அடுத்த 1 hourல வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து USDC ஃபுல்லி கிளைம்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1 மணி நேரம் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5:30 தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் எப்போ ரிசல்ட் ஆகும்னா 1:30, 2:30, 3:30 அதுக்கப்புறம் ரிசல்ட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் 1:30 ஹவர்த்துக்குன்னு ஒரு 18 நிமிஷம் இருக்கா, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூ டோக்கனாக மாற்றிங்கன்னா ஸோ ஒரு டோக்கனுக்கு ஒரு பெரி மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட்டும் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிவ்அவே பற்றி நம்ம சொல்லிடலாம். ஸோ அதில் டோக்கன் கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கன் தான். இப்போ டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா வாங்கினேன். ஸோ அதனால் அதுக்கும் வேல்யூ இருக்குது. ஏன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணவே போகிறீங்க ரைட்டாக. ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கீழே வந்து யாரும் ஜாயின் பண்ணலை, ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு கீழே யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 TBC ஓகேவா. ஸோ ஒரு TBC வந்து 10 பிரிச்சா 0.1 TBC இருக்கா, அது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெம்பர் அட்ரஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ உங்கள் அட்ரஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட யூனிசெட் டெஸ்ட்நெட் அட்ரஸ் அது எப்படி எடுக்குது நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கொடுத்து விட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறேன் நான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்குறது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய போஸ்ட் போடுவோம். ஏதோ போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு 2 அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ 2 அட்ரஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு ஸோ கரெக்டாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சிப்போலி அட்ரஸும் கொடுங்க, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெட் அட்ரஸும் கொடுங்க. ஸோ யூனிசெட் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கனை வந்து நான் வெரிஃபை பண்ணி சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் 10 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 10 ஃபுல் ஆகிடுச்சுன்னா இன்னொரு டெலகிராம் சேனலில் வந்து யாருக்கு வந்து போட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரூஃப் அனுப்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னொரு பண்ணுங்கள், ஒரு டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டடியும் நான் பாய்.